இந்த ட்ரேக்குள்ள ஒரு விதையை வச்சு அது ஒரு 20 நாள் 25 நாள்ல வந்துடும், பயிர் வந்துடும். 60 நாள்ல வந்து நம்மளுக்கு ப்ரோக்கோலி இந்த சைஸ் வந்துடும். ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் ஒரே வகையானா? இல்ல ஒரே வகை தான். அதான் இப்ப விவசாயத்தை பத்தி நம்ம நம்பவே முடியாது. நம்ம லாபம் கிடைக்காத சொல்ல முடியாது. எப்போதும் நம்பவே முடியாது. பட் ஆனா நம்ம பண்ணணும். ஆனா பண்ணணும். வேற வழி இல்ல. பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. அது வந்தால் லக்கு. ஹே நமஸ்கார், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ப்ரோக்கோலி ஃபார்மிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, பாலகுலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்கோம். இங்க நம்ம ப்ரோக்கோலியோட அறுவடை காலம், அறுவடை பீரியட் எல்லாம் என்ன ஏதுங்கிறத பத்தி ஒரு விவசாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எனக்கு ப்ரோக்கோலி பத்தி சொல்றீங்களா? இப்போ ப்ரோக்கோலியோட அதோட விதை எப்படி, அதோட ஆயில் காலம் எத்தனை நாள் பண்ணணும்? அது விதை கிடையாது. ஒரு நர்சரி ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம்ல ட்ரே வாங்கிட்டு வந்து அவங்க இந்த கொக்கப்பட்டு இருக்குல்ல, கொக்கப்பட்டு அதை கூட மறுநாள் மிக்சி பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு விதையா வைப்பாங்க. ஓகே. அந்த ட்ரேக்குள்ள ஒரு விதையை வச்சு அது ஒரு 20 நாள் 25 நாள்ல வந்துடும், பயிர் வந்துடும். 20 நாள் 20 நாள் 25 நாள் ஓகே சாப்பிடுங்க இருக்கும். ஒரு இந்த சைஸுக்கு வந்துடும். ஓகே. நாற்று அதை நம்ம எடுத்துட்டு போனோம், நம்ம காட்டுல போட்டா ஒரு 60 நாள்ல நம்மளுக்கு ப்ரோக்கோலி இந்த சைஸ் வந்துடும். இப்போ அந்த 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 இடத்துல பார்த்தனா இப்பதான் அந்த ப்ரோக்கோலி செடி மாதிரி தான் வந்திருக்கு. இப்போதைக்கு அந்த சின்ன இந்த ஆமா, அது செடி மாதிரி தான் வந்திருக்கு. அது நம்ம போட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் வரைக்கும் அந்த அப்படியே தான் செடி இருக்கும். 1.5 மாசம் வரைக்கும் செடி இருக்கும். அதுல குருத்து கட்டும், மொட்டு கட்டும். ஓகே. மொட்டு கட்டி அது இந்த சைஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த சைஸ்ல சின்ன சைஸ்ல அப்படியே நம்ம அதுல தண்ணியை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும். ப்ரோக்கோலி தண்ணி அதிகமா தேவைப்படும். ஓகே. தண்ணி நல்லா கொடுத்து மருந்து தேவைப்படாது. அதுக்கு அவ்வளவு ஜாஸ்தி மருந்து அதெல்லாம் ஜாஸ்தி தேவைப்படாது. வாரத்துக்கு ஒரு நாள் அடிச்சாலே போதும். லைட்டா புது மருந்து மட்டும் அடிச்சா போதும். வேற ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம். ஓகே. ஒரு 50ல இருந்து 60 நாளுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் ஆயிரும். ஓகே. 60 நாள் ஓரளவுக்கு சைஸ் வந்துடும். ஓரளவுக்கு சைஸ் ஆயிரும். ஓகே. அதே ஒரு 5 நாள் விட்டுட்டீங்கன்னா நல்ல சைஸ் ஆயிரும். ஒரு 65 நாள் 70 நாள்ல ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதோட மேக்ஸிமம் 70 நாள் தான். 70 நாள் வந்துடும். 70 நாளுக்குள்ள நம்மளுக்கு இந்த சைஸ். ரொம்ப சைஸ் ஆனாலும் வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப சைஸ் நம்ம இந்த கையை இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரோக்கோலி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாதான் அதோட டேஸ்ட் கரெக்டா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். அது பெருசாயிடுச்சுன்னா என்னன்னா விரிஞ்சிடும், அது வேஸ்ட் ஆயிடும். ஓகே. அப்படியே விரிஞ்சிடும். அதுல இருந்து மறுபடியும் ஒரு பூ வரக்க ஆரம்பிச்சிடும். அது வேஸ்ட் ஆயிடும். ஓகே. நம்மளுக்கு கரெக்டா அந்த கையை பிடிச்சோன்னா அந்த சைஸ்க்கு இருக்கும். ஓகே. இப்போ ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் ஒரே வகையானா? இல்ல ஒரே வகை தான். ஒரே வகை. காலிஃப்ளவரும் ப்ரோக்கோலி ஒரே வகை. ஓகே. என்னன்னா அது கலர்ஸ் மாறும். கலர் மட்டும் தான் மாறும். மத்தபடி சைஸ் நல்ல சைஸ். அது நல்ல இந்த சைஸ்க்கு வரும். ஓகே. மத்தபடி டேஸ்ட் எல்லாமே ப்ரோக்கோலியும் ஒரே மாதிரி மாறும். டேஸ்ட் மாறும். ஆனா அது ரெண்டும் ஒரே குடும்பம் மாதிரி ஒரே இதுதான். ஒரே ஜாதி இது மாதிரி தான். ஓகே. ப்ரோக்கோலி இது ஒரே இது மாதிரி தான். ஆனா டேஸ்ட் வரும். ப்ரோக்கோலிக்கு டேஸ்ட் வரும், இதுக்கும் டேஸ்ட் வரும். ப்ரோக்கோலிக்கு எத்தனை தண்ணி? இப்போ கிழங்குக்கு சொன்னீங்க நீங்க, எப்படின்னா எனக்கு மாசத்துல 2 டைம் விட்டா தண்ணி விட்டா போதுன்னு சொல்றீங்க. ப்ரோக்கோலிக்கு நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சிட்டு, ஒரு நாள் விட்டு தண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அந்த நாத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு 40 நாள் 45 நாள் வர வரைக்கும் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இந்த வெயில் ஓகே. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருந்தா செடி இருந்தா அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டா நிற்கும். கொஞ்சம் இதை வாடின மாதிரி ஆயிடுச்சுன்னா செடி சாய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இதே இதுதான் நம்ம கிழங்கு கட்டுறீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு வரும்போது அந்த மண்ணை சேர்த்து கட்டினா என்னன்னா உடையாது, கீழே உழுகாது. அது கீழோட தண்டு இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த சின்னதா இருக்கும் ஸ்டார்டிங்ல வரும்போது. இப்ப பெருசாகும்போது நல்ல இந்த சைஸ் நல்ல அகலமாயிரும், சைஸ் ஆயிரும். அந்த சின்ன சைஸ்ல வரும்போது நம்ம ஒரு 40 நாள் 45 நாள்ல நம்ம மண்ணு கட்டணும். மண்ணு அணைச்சு கட்டி அது கீழே உழுகாத மாதிரி பார்க்கணும். அது கீழே உடஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட் வராது. கீழே உழுகாம மண்ணை கட்டி விட்டுரும். இப்போ கிழங்குக்கு சொன்னீங்களா, இப்போ இத்தனை போட்டா இத்தனை மூட்டை வருது அப்படின்னு, அதுக்கு ப்ரோக்கோலிக்கு அந்த மாதிரி கணக்கு இருக்கா? ப்ரோக்கோலிக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்கோலி நல்ல வேலை இதாச்சுனாக்கா ஒரு 1/2 kg வரும். ஒரு ப்ரோக்கோலி 1/2 kg நார்மலா அது நல்ல டேஸ்ட் இதுல வரணும். அந்த 1/2 kg அதுக்குள்ள தான் எடுக்கணும். ஒரு 300 கிராம் ஒரு 1/2 kg இருக்கலாம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாதிரியும் அது வேஸ்ட் ஆயிடும். முத்துனது மாதிரி வேஸ்ட் ஆயிடும், விரிஞ்சிடும். ஓகே.
நல்லா அந்த இது மாதிரி இருக்கு, கட்டாது. கட்டுறது என்னன்னா அப்படியே இருந்துச்சுன்னா வேஸ்ட். இப்போ ஒரு சில கடையில எல்லாம் போனா ப்ரோக்கோலி என்ன பண்றாங்கன்னா முழுசா கொடுக்கறது இல்ல, தண்டு பிச்சு பிச்சு அது வந்து வச்சிடறாங்க. சோ அப்படி வந்து பெருசா ஆச்சுன்னா டேஸ்ட்காக வந்து கம்மி அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. அது பாதி எல்லாம் கொஞ்சம் அழுகல் மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழுகல் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா இருக்கிறது மட்டும் பேக் பண்ணிடுறோம். அது டேஸ்ட் இருக்காது, டேஸ்ட் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். ஆனா ரொம்ப பெருசா முத்திருச்சுன்னா டேஸ்ட் வராது. அது மாதிரி இருக்கும். பட் ஆனா ப்ரோக்கோலி ஒரு சில பேர் தான் பண்றாங்க. எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்து எல்லாம் இந்த கேரட் மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, கேரட் போட்டு எல்லாம் இப்போ ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகேண்ணா. அதனால என்ன பண்றாங்க, இப்போ ப்ரோக்கோலி, இந்த சைனீஸ் ஐட்டம், அந்த லெக்ஸ், செலரி, அந்த மாதிரி ஐட்டம் தான் இங்க ஜாஸ்தி போடுறாங்க. இங்கிலீஷ் வெஜிடபிள் அது என்ன சரி, அது கேரட் இது பூண்டுக்கு பதிலா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டபுள் பீன்ஸ் தெரியுங்களா, அந்த எல்லோ வரன்னுவாங்கல்ல, அந்த ஒரு கொட்டையா இருக்கும். புரிஞ்சு அந்த அந்த செடி. இப்போ ப்ரோக்கோலி வந்து ஃபார்ம் பண்ணாலும் அந்த அளவுக்கு கிடைக்குது, காசு கிடைக்குது. ஒரு டைம்ல நல்ல ரேட் போகும். நல்ல டைம்ல பர் கேஜிக்கு வந்து 200 வரைக்கும் எல்லாம் போகும். 300 200 வரைக்கும் டிமாண்ட். பர் கேஜிக்கு டிமாண்ட் பொறுத்து. டிமாண்ட் இல்லைனாக்கா ஒரு 80 ரூபா 70 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு. அதான் இப்போ விவசாயத்தை பத்தி நம்ம நம்பவே முடியாது, நம்ம லாபம் கிடைக்காது சொல்ல முடியாது, எப்போதும் நம்பவே முடியாது. பட் ஆனா நம்ம பண்ணணும். ஆனா பண்ணணும், வேற வழி இல்ல, பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. அது வந்தால் லக்கு, இல்லைன்னா வேற ஏன்னா தெரியாது. ஓகே, வேற இதுதான். வேற வந்தால் லாபம், 30 ரூபா வித்தாலும் 100 ரூபா வித்தாலும் அது நம்மளுக்கு சேர்ந்து. செலவு இருக்கு, இதெல்லாம் செலவு இருக்கு, ஏகப்பட்ட செலவு இருக்கு. நம்ம இப்போ எடுக்கிறோம், இதோட கூலி, இது இங்கிருந்து அந்த லாஸ்ட் அந்த வண்டி நிற்கிற வரைக்கும் தூக்கிட்டு போகணும். அவங்களுக்கு தனியா கூலி கொடுக்கணும். இங்க இருந்து வண்டிக்கு ஒரு வாடகை, அங்க கமிஷனு, எல்லாம் சுத்தி முத்தி போக வந்து நம்மளுக்கு லாஸ்ட்ல பார்த்தா கணக்கு போட்டா ஒண்ணு இருக்காது. போட்ட காசே இருக்காது. நல்லா விளைஞ்சு நல்ல லாபம், நல்ல ரேட் இருந்துச்சுன்னா ஒரு 20% கிடைக்கும். மீதி வந்து இப்போ நீங்க விலை போடுறீங்கன்னா, இப்ப போடும்போது இன்கேஸ் ஏதாவது ரொம்ப ஒரு கண்ட்ரிஸா 10 நாள் மழை பெய்யுது, இல்லைன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகுது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆச்சுன்னா நஷ்டஈடு கேட்டா கொடுக்குறாங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே நீங்க போடுறது இல்ல. பட் கவர்மெண்டோட இழப்பீடு ஊதியம்னு சொல்லி அது கொடுக்குறாங்க. அது இதெல்லாம் ஒன்றும் இங்கதுக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, பண்ணதில்ல. வந்தா ஓகே, இல்லைன்னா போனா போயிட்டு பரவாயில்ல, அடுத்த டைம் பண்ணலாம் முடியும் அப்படின்னா. கேரட் சொன்னோம், இந்த மாசம் தான் கொஞ்சம் கேரட் ரைஸ் ஆயிருக்கு. ஒரு 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் போகுது. 30 ரூபா 35 ரூபாய்க்கு போகுது. போன மாசம்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க வெறும் 5 ரூபா 6 ரூபாய் சும்மா இந்த மாதிரி காணுங்களே, நீங்க காசை கொடுக்கணும் எடுத்துக்கோங்க சொல்லி சும்மா எடுத்து போயிடுவேன். அதெல்லாம் போட்ட விதைக்கு விதைக்க கஷ்டம் ஜாஸ்தி, கூலியும் ஜாஸ்தி, எல்லாமே கணக்கு போட்டு அந்த 4 மாசம் நம்ம இது பண்ணும்போது கிட்டத்தட்ட உழைப்பும் வேஸ்ட்டு, அந்த போட்ட 2 லட்ச ரூபா காசும் வேஸ்ட்டு, முடிச்சாலும் அவ்வளோதான். அந்த 4 மாசத்துக்கு நம்ம உழைப்பு எல்லாமே போச்சு, முடிஞ்சு. அடுத்த இது வந்து போட்டு அதுல விளைஞ்சு ஏதோ பணம் கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா அது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ உங்க இதில் நீங்க நிலவரத்தில் நீங்க ப்ரோக்கோலி போடலாம், இதெல்லாம் போடலாம், எல்லாமே போடலாம், நீங்க எது வேணாலும் போடலாம். ஓகே, களி, சைனீஸ் ஐட்டம். இப்போ நீங்க எடுத்துட்டீங்க, அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்து நான் இதுதான் ப்ரோக்கோலி, அந்த மாதிரி ப்ரோக்கோலி நம்ம போடுவீங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா அதுக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மி, ப்ரோக்கோலி ரொம்ப லாஸ் ஆகாது, வந்தால் ஒரு அளவுக்கு வரும். வந்து ஒரு நாத்துக்கு 1 ரூபா 50 பைசா அந்த மாதிரி கிடைக்கும். ப்ரோக்கோலி நாத்து 1 ரூபா 50 பைசா கிடைக்குது. ஓகே, ஒரு நாத்துல ஒரு ப்ரோக்கோலி தான் வரும். அவ்வளவுதான் வரும். ஓகே, ஒரு ப்ரோக்கோலி தான். கேரட் விதையெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 இருந்து 5000 அது 10 காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு கொடுத்து பண்ணா ரொம்ப லாஸ் ஆகும். இதுன்னா ஒரு நாத்து போடுறோம், டோட்டல் இது எல்லாத்தையும் சேர்த்து 2000 நாத்து போட்டாலே உங்களுக்கு 5000 ரூபாய் இந்த கார்டு கவர் ஆயிரும். அப்ப நம்ம ஒரு 50 100 ரூபா வித்துச்சுன்னா இல்ல ஒரு 70 ரூபாய்க்கு வித்தாலும் நம்ம ஒரு 10 துண்டு எடுத்துட்டு போனோம், ஒரு 10 துண்டு எடுத்துட்டு போனோம், துண்டுன்னா ஒரு 10 மூட்டை எடுத்துட்டு 10 மூட்டை, அதுல ஒரு 5000 6000 காசு கிடைச்சா அதுக்கு டேலி ஆயிரும். எக்ஸ்ட்ரா வரது நமக்கு கை செலவு. ஆனா ப்ரோக்கோலிக்கு வந்து சீசன் பில்லா கிடையாது. இல்ல அதெல்லாம் கிடையாது. மழை காலத்துலயும் போடலாம், வெயில் காலத்துலயும் போடலாம், எதுலயும் போடலாம். பனிக்காலத்துல போட்டா பனி விழுகிற போது கொஞ்சம் அடி, பனி ஜாஸ்தியான அடி. அது எல்லாமே எல்லா செடியும் தான். நீங்க இந்த பனிக்காலத்துல மட்டும் போட்டீங்கன்னா பீட்ரூட்ல இருந்து நம்ம என்ன போட்டாலும் அது கொஞ்சம் அடிப்படும். பனிக்காலம் டிசம்பர் தான், இந்த நவம்பர் டிசம்பர் தான். ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு, ஜனவரி பாதி வரைக்கும், பொங்கல் முடிய பாதி வரைக்கும் உங்களுக்கு பனி தான். நல்லா பனி விழுந்துச்சுன்னா எல்லாம் பாதியெல்லாம் போயிடும், கருகிரும். நம்ம மறுபடியும் அது தலைஞ்சு வராது, நாத்து எடுத்து விட்டுறோம். வழியில
அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நிலத்துல பூச்சிக்கடி அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் இருக்கானா? இருக்கு. அதுக்கும் பூச்சி மருந்து அடிக்கணும், பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணும், அடிச்சுட்டாகணும். எல்லாமே அடிச்சுதான் ஆகணும். இப்போ கிழங்கு அடிச்சுட்டு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா நீங்க மறுபடியும் அடிச்சிருவீங்க, மண்ணுக்கு அடிச்சு விட்டுருவீங்க. மண்ணுக்கு திருப்பி பூச்சி மருந்து அடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் காவாயெல்லாம் எடுத்து. ப்ரோக்கோலி வந்து நம்ம பாத்துக்கணும் அப்படியே இருக்கானா? ப்ரோக்கோலி வந்து நம்ம ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பார்த்துட்டே அதை பார்த்துட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அது வந்து அடிக்கடி கிழங்குனா நீங்க போட்டு 15 நாள் தண்ணி விட்டா போதும், அது வாட்டி வளைஞ்சு வந்துரும். அது வந்துடும், வர வரைக்கும் உள்ளே மண்ணில் இருக்கும். ஆனா ப்ரோக்கோலிக்கு வந்து நீங்க ஒரு நாள் 2 நாள் பண்ணி பார்க்கணும். அது வந்து தண்ணி ஊற்றணும். அப்புறம் அது இப்போ அந்த பூச்சி கடிக்கும், இலையை கடிச்சா அந்த தண்டோட கடிச்சுன்னா போயிடும், அது வேஸ்ட், அவ்வளவுதான். அது நீ எடுத்து மறுபடியும் வேற தான் போடணும். ஓகே, அதையும் பார்க்கணும். தண்ணி காயிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி அடிக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், டெய்லி வரணும். ப்ரோக்கோலிக்கு வந்து நீங்க எப்படி தண்ணி பாய்ச்சறது வந்து நிலத்துக்கு அடியில இருந்து வருதா, இல்ல அந்த பூண்டுக்குள்ள நம்ம இது போட்டு வச்சிருக்கோம், இந்த பைப் மாதிரி அதுல போட்டு விட்டா போதும். அங்கங்க ஃபிட் பண்ணி விட்டு கீழே மோட்டர் ஸ்டார்ட் பண்ணா அதே அடிச்சுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம கையில பிடிச்சி அடிக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் இல்லாம இது அளவா தண்ணி. இப்போ ஒரு விவசாயத்துல ஒரு காய்க்கு ஒரு மருந்துன்னு சொல்றாங்கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேரட் ஒரு குணம் இருக்கு, பீட்ரூட் குணம் இருக்குன்னா, அந்த மாதிரி ப்ரோக்கோலியோட குணம் என்னன்னா, அதாவது இது சாப்பிட்டா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்ன சாப்பிட்டா நம்ம கருங்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமா, ப்ரோக்கோலி சாப்பிட்டா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் சாப்பிட்டாலும் நல்லதுதான். இப்போ வந்து நீ எது சாப்பிட்டாலும் அது இதாகாது. ஏன்னா மருந்து அந்த அளவுக்கு மருந்து இருக்கும், மருந்து கொடுத்தா தான் ஹீல்டே வரும். மருந்து கொடுத்தா தான் செடி நல்லா ஹீல்டு கொடுக்கும், வரும். உரம் போடுறதுனால வந்து மருந்து சாணி கரைச்சி ஊத்துறது அந்த மாதிரி போடுறதுனால வந்து மருந்து சாகுறது அந்த மாதிரி இருக்கானா? இப்போ இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து அவ்வளவுதான், 50 தான். 100% எல்லாம் மருந்து போட்டா மட்டும்தான் 100%. ஆர்கானிக் பண்ணா ஆர்கானிக் ரேட் கிடைக்காது. ஆர்கானிக் பண்றதுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு ஹீல்டே வராது. இப்போ இதே உருளைக்கிழங்கு நீங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணீங்கன்னா அது டபுள் த ரேட். ஆனா அதனால ஹீல்டு வராது. ஏன்னா இந்த இதுக்கு மருந்து அந்த மாதிரி காஸ்ட்லி மருந்து அடிச்சு இவ்வளவுதான் ஹீல்டு. ஓகேண்ணா, இப்போ நம்ம அந்த மருந்து அடிச்சோன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது. இப்போ மருந்து அடிச்சு நம்ம எடுக்கிறோம்னா இது வந்து நீங்க கொண்டு கொடுக்குறீங்க, மார்க்கெட்ல இருந்து வந்து கடைக்கு போகுது, கடையில மக்களுக்கு போகுது. இப்போ இந்த மாதிரி காய்கள் வாங்குற மக்கள், அதாவது நம்ம மருந்து அடிச்சு வாங்குற மக்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணணும். அதாவது தட் மீன்ஸ் கிளீன் பண்ணணும். அதுல மருந்து கூட நல்லா கிளீன் பண்ணா என்ன மாதிரி சுடுதல்ல போட்டு கிளீன் பண்றது, அதுதான் எந்த காய்கறி வேணாலும், எந்த காய்கறி வேணாலும் நல்லா பாயில் பண்றது. நாங்க மருந்து அடிச்சிரோம்னா நம்ம அடிச்சு ரொம்ப 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ கடைசியா நம்ம மருந்துல அடிக்க மாட்டோம். அது எடுக்கிறப்ப அடிக்க மாட்டோம். பூச்சிக்கடி வந்து விதை கடிக்காம இருக்க செடி வர்றதுதான். செடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்கிற பூமிக்குள்ள அடிக்க மாட்டோம். இது அப்படியே எடுத்து கொண்டு கொடுத்துருவீங்க. எத்தனை நாள் வச்சாலும் உங்களுக்கு கிழங்கு மண்ணோட ஒண்ணாகாது. கழுவி வச்சீங்கன்னா தான் வேஸ்ட் ஆகும். மண்ணோட இருந்துச்சு நீங்க இப்படியே கொண்டு போய் வச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. மண்ணோட இப்படி பையில புடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி பையில தான் பிடிக்கும், அப்படியே இருக்கும். அது ஈரம். இந்த பை நம்ம பிளாஸ்டிக் பையில போடக்கூடாது, ஈரம் பிடிச்சிரும், அப்சர்வ் பண்ணிரும், ஈரம் பிடிக்காது. மேக்ஸிமம் இந்த சாக்குல இருக்குது பெஸ்ட். இதே மண்ணோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே மண்ணெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது தாங்காது. இதெல்லாம் மண்ணோட இருக்குது. இதெல்லாம் நாங்க இப்ப இந்த ஈல்டு எடுத்துட்டு போய் நாங்க 2 மாசம் இதுதான் செஞ்சு சாப்பிடுவோம், வீட்லயே இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. நீங்க இது கடை கொடுக்கறது இப்படி மண்ணோட கொடுத்துருவீங்க, க்ளீன் பண்ணாம அப்படியே கொடுப்பீங்க. இதெல்லாம் கழிவுல கொடுக்கும். ஓகே, கேரட்டும் நீங்க மண்ணோட வச்சீங்கன்னா 100 நம்ம வீட்ல எல்லாம் 2 மாசம் வச்சாலும் 1 மாசம் வச்சாலும் அழுகாது, கெடாது. நமக்கு இங்க வாஷ் பண்ணி கொண்டு போய் கடையில கொடுத்துருவாங்க. அவங்க கொண்டு போற மார்க்கெட்ல 4 நாள் அவங்க வித்தரணும், அது அழுகிரும், ரப்பர் ஆயிரும், இல்ல அழுகிரும். அதுக்காக தான் நாங்க கழுவி கொடுத்தா அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்பாங்க. நம்ம மண்ணோட நம்ம வீட்டுல எல்லாம் மண்ணோட வச்சாலும் 20 நாள் 1 மாசம் வரைக்கும் அந்த கேரட்டே வச்சு சாப்பிட்டுருக்கோம். இது மண்ணோட வச்சா முளைக்கிறது அந்த மாதிரி ஆகாது கிழங்கு? ஒண்ணாகாது. இப்போ முளைப்பு கிழங்கு இதுதான் முளைப்பு. நீங்க கேட்ட இப்படிதான் கிழங்குல முளைப்பு. இதுதான் விதையாகும். அதுதான் விதை. இதுதான் விதை. இப்படிதான் கிழங்கு விதை. அந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்குல ஒவ்வொரு விதை இப்படி ஸ்டார்ட் ஆகும். நிறைய விதை இப்படி ஸ்டார்ட் ஆகும். இந்த சின்ன விதை கொடுப்போம். இது பெரிய சைஸ் வளர்ந்து இந்த சைஸ் இருக்கு. இந்த சைஸ்ல இருக்கும். பொடி விதைன்னு சொல்லுவோம். இதுல வந்துச்சுன்னா பொடி விதை. இது பொடி விதை. இது பொடி விதை. இந்த சைஸ் ஆவரேஜா வச்சோம்னா இந்த சைஸ் கொடுக்கும். நீங்க இந்த விதை வாங்குறது இந்த சைஸ்ல வாங்குவீங்க? இந்த சைஸ்ல வாங்குவோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு விதை என்ன ரேட்னா வருது? விதை டோட்டலா வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு 45 கிலோ மூட்டைக்கு வந்து 1250 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. 2000 வரைக்கும் இருக்கு. 2000 வரைக்கும் இருக்கு. நல்ல விதை. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு மூட்டை நீங்க விதை வந்து நடுறீங்கன்னா 45 மூட்டை வரணும். ஒரு ஒரு இதுக்கு வந்து 10 மூட்டை. சரி, நல்ல ஈல்டுன்றது வந்து ஒரு 1:10. ஓகே. ஒரு மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 6-7.
அந்த மாதிரி ஓகே ப்ரோக்கோலியோட இதுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான். 65 நாள் கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நாள் to ஒரு நாள் தண்ணி விட்டு கம்பல்சரி எடுத்தோம்னா அதே ஒரு ப்ரோக்கோலி ஒருத்தங்க கடையில போய் வாங்குறாங்கன்னா 1/2 கிலோக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இருக்கணும். ரொம்ப பெருசா இருக்கு எடுத்தா ரேட் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. 1/2 கிலோக்குள்ள எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த ப்ரோக்கோலி டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே நல்லது. அதான் நல்லது. 1/2 kgக்குள்ள வாங்குறது தான் நல்லது. ஓகே ப்ரோக்கோலி போட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் 70 நாள் அதுக்குள்ள நீங்க அறுவடை எடுத்துருவீங்க. எடுத்துருவோம் 60 நாள் 70 நாளுக்குள்ள எடுத்துடலாம். அது வந்து மார்க்கெட்ல வாங்கிட்டு போறாங்க. அது நம்ம மார்க்கெட் தான் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா அவங்க ஆக்ஷன் விட்டு ஓகே அவங்க எடுத்துருவாங்க. அது வந்து சைனீஸ் அந்த பீஸ் இருக்குல்ல, அந்த ஒயிட்டா தெரியுது. பீட்ரூட் அது நம்மளுக்கு தானே மொத்தம் இல்ல, அது பக்கத்துல. மக்களே பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி பற்றி நம்ம வந்து அவர் அங்கே சொல்லியிருந்தாரு விஷயத்த. இதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ரோக்கோலி. இதுக்கு தான் வந்து அவர் இந்த டைமு பீரியடு எல்லாமே எவ்வளோ பீரியடில் வரும் என்ன ஏது சொல்லியிருந்தாரு. இப்படி தான் வருமாமா ப்ரோக்கோலி லீஃபு. இது வந்து 100 நாள் கழிச்சு பார்க்கும்போது இந்த ப்ரோக்கோலி வந்து நம்ம காலிஃப்ளவர் மாதிரி பெருசாக வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்காங்க. ப்ரோக்கோலி மட்டும் ஏன் கம்மியாக போட்டிருக்காங்கன்னு. இது ரேட்டும் ஜாஸ்தி ப்ளஸ் அது போக வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப இது பண்ணி தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் தகுந்த மாதிரி கம்மியான ஒரு இடத்துல வச்சு இந்த இதை வந்து அவங்க அறுவடை பண்ணி எடுக்கிறாங்க. ப்ரோக்கோலி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவர் சொன்ன மாதிரி 90 நாள்லேருந்து 100 நாள் அதில் அறுவடை பீரியடு. ஸோ அது வரைக்கும் தண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ப்ரோக்கோலியோட இது.